நம்ம கோவை மறை மாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் பாடி புகழ்வோம். பரமனை பாடி புகழ்வோம். ஆண்டவரே, உமது வலிமையோடு எழுந்து வாரும், நாங்கள் உமது வல்லமையை புகழ்ந்து பாடுவோன்ற இறைவார்த்தைக்கேற்ப நம்ம நிகழ்ச்சியில பல பாடல்களை பரமனை புகழ்ந்து பாடிட்டு வரோம். அப்படி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யாரு எங்கிருந்து வராங்கன்னு வாங்க ஜெரோம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எபிசோட் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது. ஏன்னா முழுக்க யங்ஸ்டர்ஸாலேயே நிறைஞ்ச ஒரு கொயர் வந்திருக்கிறாங்க. கோவை மறை மாவட்டத்தை சார்ந்த ராமநாதபுரம் உயிர்த்த ஆண்டவர் ஆலயத்திலேருந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கு வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் டு த ஷோ எவ்ரி ஒன். ஜூலி, நான் சொல்லிட்டேன் இல்லையா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ அப்போ என்னென்ன மாதிரி பாடல்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு நான் ஆர்வமாக காத்திருக்கிறேன். ஆடியன்ஸோடு சேர்ந்து என்னென்னு கேட்டு சொல்லுங்கள். வா கேட்டுடலாம். ஜெரோம் சொன்ன மாதிரி உங்கள் டீமை பார்த்தாலே ஒரு எனர்ஜெட்டிக் வைப் வருது. ஸோ ஃபஸ்ட்டு சாங் என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஃபஸ்ட்டு சாங் நாங்கள் நற்கருணையை பேஸ் பண்ணி பாட போகிறோம். இது எப்படிப்பட்ட சாங்னா, நம்ம டெய்லி திருப்பலிக்கு போவோம், நற்கருணை வாங்குவோம். ஸோ அந்த திருப்பலியில் நற்கருணை வாங்க போகிற நேரம் எப்படிப்பட்ட நேரம், அந்த நற்கருணை வாங்கினதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்குள்ளே எப்படி செயல்படுறாரு அப்படியே பற்றி புகழ்ந்து பாடுற இந்த பாடல். ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்க தான் போகுது. வாங்க கேட்டுடலாம். சூப்பர். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் சாங்கே ரொம்ப அழகாக சூப்பராக பாடி கலக்கிட்டீங்க. தம்பி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே திருப்பலியில் நற்கருணையை பெற்று இந்த பாட்டை பாடி தியானிச்சா ரொம்ப உண்மையாலே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? அமைதியை தேடுற நேரத்தில் அவரே நம்மளை தேடி வர மாதிரியும், நம்ம கவலையாக இருக்கிற நேரத்தில் துணையாக இருக்கிற மாதிரியும், எனக்கு தான் ஒரு சுயநல வாழ்வு வாழ்கிறப்ப ஆன்மீக உணவான அவரை நம்ம ஏற்று வாழ்கிறப்ப நம்மளையே மாற்றி பிறருக்கும் பகிரணும் அப்படின்ற ஒரு மீனிங்ஃபுல்லான சாங்கை ஃபஸ்ட்டு சாங்காக பாடினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரொம்ப அழகாக பாடிங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நேரம் இன்ப நேரம் அப்படின்னு பாடினாங்களே, அது பாட்டா இல்லை, நெக்ஸ்ட் 20 minutes இப்படி தான் இருக்க போகுதுன்னு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. செகண்ட் பாட்டு என்னன்னு கேட்டு சொல்லுங்கள். நிகழ்ச்சியோட முதல் சாங் ரொம்ப அழகாக மீனிங்ஃபுல்லாக பாடினீங்க. நெக்ஸ்ட் என்ன பாட்டு பாட போகிறீங்க?
நெக்ஸ்ட்டு நாங்கள் பாட போகிற சாங் என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு ஒரு சாங். இந்த சாங் யார் ஃபஸ்ட் தடவை கேட்டாலுமே அவங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகிற ஒரு சாங். அதே மாதிரி இந்த பாடலில் கேட்கும் போது எல்லாருக்கும் நம்பிக்கை ஊட்டுகிற சாங். அவங்க நல்ல நேரத்தில் மட்டும் ஆண்டவரை தேடாமல் அவங்க கஷ்டப்படுற நேரத்துலையும் ஆண்டவரை தேடி ஆராதிக்க தூண்டுகிற ஒரு பாடலாக இது அமைக்கிறது. அவங்க சொன்னது ரொம்ப சரிதான். இந்த பாட்டு யார் கேட்டாலுமே அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடும். எனக்கும் மாறி இருக்கு. அது ஏன் அப்படிங்கிற இந்த பாட்டு முடிஞ்சோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டு வாங்க. வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே, என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே, என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இன்பமெல்லாம் நன்மைக்கே, துன்பமெல்லாம் நன்மைக்கே, மாற்றமெல்லாம் நன்மைக்கே, மாறாததும் நன்மைக்கே, இணையாளும் தேவன் என்னில் இருப்பதும் நன்மைக்கே, என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே, என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என்ன ஒரு அழகான ப்ரெசன்டேஷன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பாட்டு. அதுவும் கீஸு கலக்கிட்டீங்க. செகண்ட் இன்டர்லூடில் பியானோ வச்சு ஒரு விளையாண்டிங்கள, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாட்டில் நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னு. அது என்னென்னா, அவங்க அழகாக யோபு வச்சு சொன்னாங்க அக்செப்டன்ஸ் அப்படின்னு. நமக்கு நிறைய பேருக்கு தோணும், ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் தான் இப்படி நடக்குதோ, இது ஏன் நடக்கவே இல்லையோன்னு நிறைய தோணும். ஆனால் அது எல்லாமே நல்லதுக்கு தான். இப்போ நமக்கு பதில் தெரியாது, ஆனால் புரியும் போது எல்லாமே புரியும். அந்த நம்பிக்கையோட 3வது பாட்டு கேட்கலாம் வாங்க. பரமணி புகழ அடுத்து என்ன சாங் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? நாங்கள் அடுத்த பாட போகிற பாட்டு வந்து தேடி தேடிங்கிற சாங்கு. அது வந்துட்டு 2 வகையாக மீனிங்ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி டிசைபிள்ஸ்லாம் ஜீசஸ் உயிர்த்த செய்தியை கேட்டு ஆனந்தமாக தேடி தேடி
நாடி நாடி ஓடி போனாங்களோ அந்த மாதிரியும். அப்புறம் ஊதாரி மைந்தன் வந்துட்டு எப்படி அவர் செய்த பாவத்தெல்லாம் உணர்ந்து வருந்தி அவரோட அப்பாட்ட தேடி தேடி நாடி நாடி போன மாதிரி, அந்த மாதிரி நம்ம மீனிங்ஃபுல்லாக இது பண்ணலாம். 2 விதமாக இந்த பாட்டை கேட்கலான்னு சொன்னாங்க. அதில் எந்த விதமாக நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்டுருங்க. நானும் கேட்டுட்டு எப்படி கேட்டேன்னு சொல்கிறேன். உலகம் யாவையும் எனக்கென படைத்து தந்தீரே, என்னை வாழ செய்தீரே இறைவா. உந்தன் படைப்பின் அருகிலே நான் தொலைந்து போனேனே, என்னை வியக்க செய்தீரே இறைவா. எந்தன் வாழ்விலே புது அர்த்தம் தேடினே, என் நோக்கம் என்னவோ இறைவா. எந்தன் வாழ்விலே புது அர்த்தம் தேடினேன், என் நோக்கம் என்னவோ இறைவா. தேடி தேடி தேடியே அழிந்தேன், நாடி நாடி நாடியே ஓடி ஓடி ஓடியே அழிந்தேன் உம்மையே. தேடி தேடி தேடியே அழிந்தேன், நாடி நாடி நாடியே ஓடி ஓடி ஓடியே அழிந்தேன் உம்மையே. வாழும் நாட்களில் சமமில்லா பார்வையில் பிறர் வாழ்வை இழந்தேன் நானே. நிலையில்லா வாழ்விலே அன்பின் ஒளியாய் மாறிட என்னை உணர செய்தவர் நீரே. நிலை மாறத்தான் புது வழி தந்தீரே, உமை எங்கே என்று நான் தேடுவேன். உன் நிலை மாறத்தான் புது வழி தந்தீரே, உமை எங்கே என்று நான் தேடுவேன். தேடி தேடியே அலைந்தேன் நாடி நாடி நாடி, பிரிந்தேன் ஓடி ஓடி ஓடியே அடைந்தேன் உம்மையே. தேடி தேடி தேடியே அழிந்தேன், நாடி நாடி நாடியே ஓடி ஓடி ஓடியே அடைந்தேன் உம்மையே. உம்மை விட்டு நான் வெகு தூரம் செல்லவே என் பாதை மறந்தேன் நானே. விழு என்னை தாங்கிட உம்மை நாடும் போதிலே விழராமல் காத்தவர் நீரே. உன் குரல் கேட்டீரே, பதில் தந்தீரே, உமை எங்கே என்று நான் தேடுவேன். என் குரல் கேட்டீரே, பதில் தந்தீரே, உமை எங்கே என்று நான் தேடுவேன். உலகம் யாவையும் எனக்கென படைத்து தந்தீரே, என்னை வாழ செய்தீரே இறைவா. உன் படைப்பு அழகிலே நான் தொலைந்து போனேனே, என்னை வியக்க செய்தீரே இறைவா. எந்தன் வாழ்விலே புது அர்த்தம் தேடினே,
ஓடி ஓடியே அறிவேன் உம்மையே. தேடி தேடி தேடியே அறிவேன் நாடி நாடி நாடியே ஓடி ஓடி ஓடியே அறிவேன் உம்மையே. தேடி தேடி தேடியே அறிவேன் நாடி நாடி நாடியே ஓடி ஓடி ஓடியே அறிவேன் உம்மையே. அமேசிங் சிங்கிங், செம வேறு லெவலில் பாடி கலக்கிட்டீங்க. நானும் இந்த சாங் ஜெரோம் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். உண்மையாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா நம்ம ஜீசஸ் கிட்ட எப்படி போகணும், தேடி நாடி ஓடி உற்சாகமாக நம்ம போய் அவரை தேடணும், அப்போ தான் அவரை அடைவோம். அதுலேயும் எல்லா வரிகளுமே அப்படியே யதார்த்தமான வரிகளில் அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஓவராலாக கம்போசிஷன் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் ஸ்பெஷலாக எனக்கு ஒரு லைன் பிடிச்சது, உந்தன் படைப்பின் அழகியே நான் தொலைந்து போனேன், என்னை வியக்க செய்தேனே இறைவா அப்படின்ற லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உனக்கு ஏதாவது லைன்ஸ் பிடிச்சிருந்ததா? நீங்கள் சொன்ன அதே லைன் தான் பிடிச்சது. தம்பி நீங்கள் 2 விதம்னு சொன்னீங்கல்ல, நான் 3வது விதமாக இந்த பாட்டை பார்த்தேன். ஒரு கொயரில் எவ்வளோ அழகாக பார்ட்ஸ் பிரித்து பாடுவாங்கன்னு நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுடைய டீமோடைய சிக்னேச்சர் சாங் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஜூலி, ஒரு டிஃப்ரெண்ட்டான, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு, அதை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. நல்ல வேலை எல்லாம் என்னோட பேர் கேட்டு போயிருக்கோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 4வது பாட்டு என்னன்னு கேட்டு சொல்லுங்கள். கேட்டுடலாம் வா. 3 சாங்ஸ் ரொம்ப அழகாக எனர்ஜெட்டிக்காக குட் வைப்ஸாக பாடி முடிச்சாச்சு. கடைசியாக என்ன சாங் பாட போகிறீங்க? நாங்கள் இப்போ பாட போகிற சாங் வந்து உயிர்த்த நிறைவன் அப்படின்னு ஒரு சாங். இந்த சாங் வந்து எங்களுக்கு ரொம்ப டியரான ஒரு சாங். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து சர்ச் ஆஃப் ரெசரக்ஷன்லேருந்து வரோம். எங்களோட கொயர் பேர் ரிசன் லார்ட் கொயர். அப்போது வந்து உயிர்த்த நிறைவன் அப்படிங்கிற பாட்டு பாடும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப டியரான சாங். நீங்கள் சொன்ன மாதிரி தேடி தேடி வந்து எங்களுக்கு பிடிச்ச சாங் தான், நாங்கள் நல்லா பாடுவோம் தான். பட் எங்களுக்கு ரொம்ப டியரான சாங், எங்களுக்கு வந்து ஒரு ஆந்தம் மாதிரியான சாங் வந்து இந்த சாங் தான். நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இது எங்களோட ஃபேவரெட்டு, அதனால் கேளுங்கன்னு சொல்லிட்டாருங்க. வேறு வழியே இல்லை, வாங்க கேட்டுடலாம். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவேன். இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை அடிபிறழாது
என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். அட 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 அடுத்தடுத்த அற்புதமான வரிகளில் ரொம்ப அருமையாக பாடி கலக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு மெயினாக வந்து என்ன அப்படின்னா உயிர்ப்பு. உயிர்ப்பு இல்லை அப்படின்னா கிறிஸ்துவமே இல்லை. அந்த உயிர்ப்பை நம்ம நம்பணும். அதை புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். உயிர்ப்பு தான் ஆழமான விசுவாசம். நம்ம ஆண்டவர் உயிர்த்துட்டாரு நம்பினாதான் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்துவனுக்கான மீனிங். அந்த பாடலை ஐயம் இல்லாமல் நம்பிக்கையாக கிறிஸ்துவோட உயிர்ப்பை பற்றி உயிர்த்த ஆண்டவர் ஆலயத்திலேருந்து இளைஞர்கள் பாடினது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இல்லை ஜெரோம்? ஆமாம் ஜூலி, அதுவும் தம்பி சொன்னார் இல்லையா, இது எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லி அதை அழகாகவே பண்ணார். இதில் இருக்க விஷயத்தை நம்ம சொன்னால் தானே தெரியும். இவங்க அதை எப்படி பாடியிருந்தாங்கன்னா, நார்மலாக எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க, உயிர்த்த என் இறைவன் எல்லாரும் பாடுவாங்க, அது ஈஸி. இதில் என்ன கஷ்டம்னா, ஒருத்தங்க பாடி முடிச்சோன்னே இன்னொருத்தங்க எடுக்கணும். இதில் ஆக்சுவலி ஒரு சின்ன ட்ராமா கூட இருக்குது. நம்ம ஃபஸ்ட் லைன் தனியாக பாடுற மாதிரி இருக்குல்ல, தனியாக போயிட்டு இருக்க மாதிரி நினைப்போம். ஆனால் நீ தனியாலாம் இல்லைப்பா, உன் பின்னாடி நானே வந்துட்டு இருக்கேன்னு ஒரு தூயாவியாரோ இல்லை ஏதோ ஒரு டிவைன் ஃபோர்ஸ் நம்ம கூடயே இருக்குன்னு ஒரு சின்ன ட்ராமா எனக்கு தோணுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த பாட்டை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்கள் எல்லாத்துக்கும் பாராட்டுக்கள். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப அழகாக 4 பாடல்கள் பாடிய ராமநாதபுரம் உயிர்த்த ஆண்டவர் ஆலயம் இளைஞர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே அன்பு நேயர்களை உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இன்றைக்கி எபிசோட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்த யங்ஸ்டர்ஸ் கலக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெஷ்ஷான பாட்டு இருக்குது. சீக்கிரமே உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம்.